ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்பைமேனி கீரையோட பயன்கள். குப்பைமேனி கீரை இந்த பேரை கேட்கும்போதே டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த குப்பைமேனி கீரை எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற குப்பை கழிவுகளை அகற்றுவதனால தான் இது குப்பைமேனி கீரை அப்படிங்கிற பேரே வந்தது. இதை நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்தமாக்கி, இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ்ங்கிற நோய் வரதுனால அந்த ரத்தம் அதிக குளுக்கோஸ் இருக்கிறதுனால தான் அந்த டயபெட்டிஸே வருது. அதுபோல் உள்ளவங்க இந்த குப்பைமேனி கீரையை வாரத்துக்கு ஒரு முறை சதவீதம் குடிச்சாங்கன்னா, ஒரு சாறு மாதிரி சாறு போல் புரிஞ்சு குடிச்சாங்கன்னா, இந்த குப்பைமேனி கீரை ரத்தத்தை சுத்தமாக்கும். இது குழந்தைங்களுக்கு இனிப்பு மிட்டாய் இது போல் சாப்பிட்றதுனால குடலில் புழு தங்கியிருக்கும். 2-3 நாள் மோஷன் போகாமல் குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வயிற்றில் குடல் பூச்சி, குடல் புழு இது போல் உருவாகும். அந்த புழுக்களை நீக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த இலையாக பயன்படுது. இவ்வளோ நாளாக எனக்கே தெரியாது. உங்களுக்கு வீடியோஸ் போகணுங்கிறதுனால கரெக்ட் பண்ணதுனால தான் எனக்கே இது தெரிய வந்தது. இலையை வேரோட பிடுங்கி இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் ஜீரகம், செரிமானத்துக்காக ஜீரகமும் கொஞ்சம் சுக்கு இடிச்சு போட்டு கசாயம் போட்டு குடிச்சோம்னா அந்த புழு நம்ம மோஷன் போகிறதுனால அந்த வழியால் வெளியில் வந்துடும். அப்புறம் இது பூரான், இந்த தேள் இது போலலாம் கிராமத்தில் கொட்டுறதுல அந்த பூரான் கடிக்கும், அந்த தேள் கடிக்கு இது போல் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் எய்டு உதவியாக இந்த இலை பயன்படுது. இந்த குப்பைமேனி இலையோட கொஞ்சம் பச்சை மஞ்சள் அரைச்சி நம்ம முகத்தில் தடவி ஒரு 10 நிமிஷம் காய வச்சு முகத்தை அலசி பார்த்தா முகப்பரு, தோல் நோய் இது போல் உள்ள தோல் பிரச்சனைகளும் நீங்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு உள்ள பருவெல்லாம் இந்த குப்பைமேனி கீரையால் தான் போனது. இந்த இலையை அரைச்சி நம்ம சாறு பிழிஞ்சு அதை நம்ம ஒரு பாலாடை வீதம் குடித்தோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வாந்தி உணர்வு வரும். வாந்தி கண்டிப்பாக வரும். அந்த வாந்தி வழியாக சரியாக பேச முடியாத குழந்தைங்களுக்கு அந்த கோழைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் கோழை அந்த வாந்தி வழியாக அகற்றும். இது பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.